Hi guys, welcome to Muprai Training Academy. So guys, வந்து TNUSRB PC 2023 பிசிக்கல் செல்லும் போது எடுத்து செல்ல வேண்டியவை செக்லிஸ்ட் ரெடி செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பிசிக்கல் போகிற மாணவர்களுக்கு முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக மிகவும் வாழ்த்துக்கள். ஸோ நான் நிறைய பேரை வேலூர் பசங்களுக்குலாம் நான் வந்து டேரெக்டாக வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். திருச்சி பசங்க வந்து நான் ஸ்டோரி இன்ஸ்டாகிராமில் போட்டோன்னே சண்டை வேற போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3-4 பேர், சார் எங்களுக்குலாம் வாழ்த்து சொல்ல மாட்டீங்களா, ஒருத்தர் ஃபோட்டோ அனுப்பிச்சு எனக்கு போட்டு எனக்கும் ஸ்டோரி போடுங்க அப்படின்னே கேட்டார். நான் அதையும் போட்டிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எங்களுடைய மாணவர்கள், அது மட்டும் இல்லாமல் என்னை யூடியூப்ல ஃபாலோ பண்ணுறவங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் போகக்கூடிய அனைத்து ஃபிசிக்கல் போகும் நண்பர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்த்துக்கள், எங்கள் பயிற்சி மையத்தினுடைய வாழ்த்துக்கள். நிறைவாக செய்யுங்க, பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். ஸோ பயம் இருக்கவே கூடாது. ஏன்னா தைரியம்னு ஒன்று இல்லை என்னை பொறுத்த வரையும். உன்னுடைய பயம் மறுத்தவங்களுக்கு தைரியம், அவ்வளவுதான். அதனால் தைரியம்னு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ நீ போய் அங்கே பயந்தனா அதை இன்னொருத்தர் வந்து சாதகமாக எடுத்துக்கிட்டு அவன் தைரியமாக போய் ஜெயிச்சிடுவான். அப்போ தைரியம்லாம் ஒன்றும் இல்லை, உன் பயம் தானே அவனுக்கு தைரியத்தை ஊக்கப்படுத்திருக்கு. ஸோ அதனால் பயந்துடாதீங்க, போகலாம், பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஸ்டார் ஈவெண்ட்ஸும் இதுவும் ஒன்றா நடக்குமான்னு கேட்குறீங்க. இல்லைம்மா, உனக்கு ஃபிசிக்கலே 2 நாள் நடக்கும். போகிற முதல் நாள் உனக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். புரியுதா? சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிட்டு உன்னுடைய ஹைட்டு செஸ்ட் மெஷர் பண்ணிட்டு பிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய 1500 மீட்டர் ஃபார் பாய்ஸ், கேர்ள்ஸாக இருந்தால் 400 மீட்டர் ஓட வச்சு டெஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸ்டார் ஈவெண்ட்டுக்கு நீ இன்னொரு நாள் வா, இன்னைக்கு எல்லாமே நீ தேறிட்ட, இன்னொரு நாள் ஸ்டார் ஈவெண்ட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு 2 நாள் கேஃபோ அல்லது 1 நாள் கேஃபோ விட்டுட்டு வர சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு அந்த ஸ்டார் ஈவெண்ட் வந்து தனியாக அட்டன் பண்ணணும். ரோப்பு, ஷார்ட் புட் கேர்ள்ஸுக்கு எல்லாம் இருக்குல்ல, கிரிக்கெட் பால் த்ரோ, ஸோ அந்த மாதிரி ஸ்டார் ஈவெண்ட்ஸ் வந்து தனியாக தான் நடக்கும், ஒரே நாளில் நடக்காது. ஸோ முதல் நாள் நீங்கள் போக போகிறீங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ண போறாங்க, ஹைட் மெஷர் பண்ண போறாங்க, செஸ்ட் மெஷர் பண்ண போறாங்க. அடுத்து என்ன, 1500 ஃபார் 400 ஃபார் கேர்ள்ஸ். இவங்களுக்கு தான் இதான் பண்ண போறாங்க. ஸோ முதல் நாள் இது மட்டும் தான் நடக்கும். ஸோ பதட்டப்படாதீங்க. அன்னைக்கு நீங்க எடுத்துட்டு போக வேண்டியதெல்லாம் என்னென்னன்றதெல்லாம் சொல்லிடுறேன். ஸோ 2 நாளுமே ஃபர்ஸ்ட் டே வந்து என்னெல்லாம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டெஃபினட்டா இருக்கணும். சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். போயிட்டு ஒரு முறை முப்படையிலே செக் பண்ணுங்க. பிசிக்கல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு முப்படைன்னு சர்ச் பண்ணாலே எங்களுக்கு வந்துடும் வீடியோ. ஸோ ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணுங்க. ஆனாலும் ஒரு ரேண்டம்க்கு எழுதி போட்டிருக்கேன். கண்டிப்பா எல்லார் கையிலும் இது இருக்கணும். ஏன்னா இது இல்லாம யாராலையும் போக முடியாது. 10th மார்க் ஷீட், உங்களுடைய கம்யூனிட்டியை வந்து குறிக்கிற மாதிரியான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், எனி ஒன், ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு போங்க. மேக்ஸிமம் ஆதார் கார்டு எடுத்துட்டு போயிடாது, எல்லாருக்கிட்டையும் அவைலபிளா இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் டிசியும் எடுத்து வச்சுக்கோங்கம்மா. சில சென்டர்ஸ்ல கேட்கலாம், கேட்காமையும் போகலாம். உடனே அதெல்லாம் கேட்கறது இல்லை, உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. இந்த ஒரு பேப்பர்னால உன்னுடைய பேக் கனம் கூட்டிட போதா? பிசிக்கலுக்கு போற எப்படி இருப்ப நீ திம்மா, அதுக்கு உட்காந்து இந்த ஒரு பேப்பர்னால உனக்கு ஒன்றும் ஆயிட போறது இல்லை பலு. ஸோ இதை ஒன்று எடுத்துட்டு போ, 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சுக்கோ. ஆனா அதெல்லாம் நெசசிட்டி இல்ல, மேல இருக்க 3மே கம்பல்சரி. இது 2மே அந்த அளவுக்கு தேவைப்படாது, வச்சுக்கோ. ஆனா சேஃபர் சைடுக்கு. ஸோ இது எல்லாமே எடுத்துட்டு போங்க. ஜெராக்ஸ் 2 காப்பி வித் ஒரிஜினல் மஸ்ட்மா, ஒரிஜினலோட 2 ஜெராக்ஸ் போட்டோ எடுத்துட்டு போயிடு. ஓகேவா? போட்டோ காப்பீஸ். ஓகேவா? இதெல்லாமே அப்லோட் பண்ணிருக்க வீடியோஸ்ல இருக்கு. ஸோ அடுத்தது உன்னுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். நான் என்எஸ்எஸ் சார், நான் என்சிசி சார், சார் நான் ஆதரவற்ற விதவை சார், நான் எக்ஸ் சர்வீஸ்மேன் சார், சார் நான் 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவங்க சார், சார் நான் பிஎஸ்டிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்களா. ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் சார். ஸோ இதில் எதில் நீ வரையோ, எதை ஒன்று செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை மறக்காம எடுத்துட்டு போயிடு. ஏன்னா அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா உன்னை அந்த கோட்டால செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ ஓப்பன் கோட்டாக்கு மாறிடுவேன். ஸோ கட் ஆஃப் வரலன்னா உன்னை அங்கே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் பத்திரமா எடுத்துட்டு போயிடு. முதல் நாள், 2வது நாள் இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா ஒன்று தான் எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. ஸ்டார் ஈவென்ட்க்கு தான் போவோம், அப்ப இதெல்லாம் தேவையில்லை. கீழே இருக்கிறதுல 2வது நாளுக்கும் தேவை, முதல் நாளும் தேவை, 2வது நாளும் தேவை. ஸோ முக்கியமா வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போயிடுமா. ஏன்னா அங்க தண்ணி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களோ இல்லை எப்படி இருக்குமோ எதுவுமே. ஏன்னா பனிக்காலம் வேற, போற பனி சொல்லிட்டு ஆட்டி வச்சுட்டு போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ போற பனி உங்க வீட்டில இருந்து சுடு தண்ணி எடுத்துட்டு போறியோ ஏதோ, உங்க வீட்டில இருந்தே தண்ணி எடுத்துட்டு போயிட்டு 2 வாட்டர் கேன் கூட எடுத்துட்டு போயிட்டு, வாட்டர் பாட்டில் கூட அங்க அந்த தண்ணியை மட்டுமே குடி, அதை மட்டுமே சிக்கனமா சேமிச்சு வச்சுக்கோ. ஸோ வாட்டர் பாட்டில் ஃபில்டு வித் வாட்டர்னே சொல்லியிருக்கேன். தண்ணியை பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு. லஞ்ச் சப்பாத்தி வந்து மோஸ்ட் ப்ரெஃபரபிள்மா. சப்பாத்தி எடுத்துட்டு போயிட்டு மோஸ்ட் நான் ப்ரெஃபர் பண்றது வந்து அதுதான். ஏன்னா ஒரு டைட் கான்ஷியஸாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ எடுத்துக்கோங்க, சப்பாத்தி எடுத்துக்கோங்க. வித் தக்காளி சட்னி பண்ணிட்டீங்கன்னா கெடாம இருக்கும் கொஞ்சம். அடுத்தது பனானா அண்ட் டேட்ஸ், வாழைப்பழமும் கொஞ்சம் பேரிச்சம்பழமும் எடுத்துட்டு போங்க. அப்பப்போ பசியை கண்ட்ரோல் பண்ணுங்க. பசி எடுத்துச்சுனாலும் இல்லை மயக்கம் வர மாதிரி இருந்துச்சுனாலும் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ வாழைப்பழமும் டேட்ஸும் அந்த அளவுக்கு வந்து கட்டுப்படுத்தும் உன்னுடைய பசியை. அதே மாதிரி பிரெட் அண்ட் ஜாம். ஸோ இது சப்பாத்தி எடுத்துட்டு போக முடியாதவங்க பிரெட் அண்ட் ஜாம் கூட எடுத்துட்டு போங்க, மோஸ்ட் ப்ரெஃபரபிள் தான். ஸோ இதெல்லாம் முக்கியமாக எடுத்து வச்சுக்கோங்க சைடில் சாப்பாட்டு ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் ஹேர் கட் ஃபார் பாய்ஸ் முக்கியம். நல்லா முடிய வளர்த்துட்டு போவாத, பொண்ணா பையனான்னு தெரியாத அளவுக்குலாம். ஸோ நல்லா முடியெல்லாம் வந்து வெட்டிட்டு போலீஸ் ஹேர் கட்டில் போங்க பாய்ஸ். ஏன்னா அப்பதான் அவனை பார்த்தோன்னே அப்பா இவெல்லாம் போலீஸ் ஆயிடுவாண்டா அப்படின்னு அங்கே இருக்கவனே பேசணும். அப்படி போங்க, போலீஸ் ஹேர் கட் போங்க பாய்ஸ். அதே மாதிரி ட்ராக்ஸ் அண்ட் ஷூட்ஸ் ஃபார்
கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி ட்ராக்ஸ் ஷார்ட்ஸ் எது போடுறீங்கனாலும் டிஷர்ட் எது போடுறீங்கனாலும் வியர் த சேம் கலர், ரெண்டுமே ஒரே கலர் இருக்கிற மாதிரி இருங்க. நோ பிரிண்ட், எதுவும் பிரிண்டாக இருக்கக்கூடாது. அதை ஆல் டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுவுமே பிரிண்ட் ஆகாது, எந்த ஒரு கட்சி சின்னத்தையோ அல்லது எந்த ஒரு கம்பெனி பிராண்டட் நேமையோ பிரிண்ட் பண்ணாத மாதிரியான ஒரு இது வந்து எடுத்துகிட்டு போங்க. வியர் பண்ணிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு போங்க. அதை வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபிசிக்கல் பண்ணும்போது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது போட்டிருந்தீங்கன்னா அதுவே கூட மோஸ்ட் ப்ரிஃபரபிள் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அப்போ தான் உன்னால் என்ன பண்ண முடியும், எளிமையாக வந்து அதே ஒரு ட்ரெஸ்ஸில் பண்ணும்போது சிம்பிளாக பண்ணி முடிக்க முடியும் ஃபிசிக்கல்ஸ்லாம். ஸோ இது ஃபஸ்ட் டேலாம் சர்டிஃபிகேட் வேணும், செகண்ட் டேக்கு சர்டிஃபிகேட் தேவையில்லை. இந்த மாதிரி தான் பண்ண போகிறீங்க. ஸோ பத்திரமா மறக்காமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக வெற்றியோடு தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ வந்துட்டு சார் நான் ஃபிசிக்கல் நல்லா பண்ணிட்டேன் சார், வேலை எனக்கு கிடச்சிடும் சார் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு மெசேஜ் போட்டாலும் சரி, இல்லை இந்த வீடியோ கீழே வந்து திருப்பியும் போட்டாலும் சரி, நான் அதை பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கேன். கண்டிப்பாக நல்லா பண்ணிட்டு வருவீங்க நம்புறேன். எல்லாரும் நல்லா பண்ணிட்டு வாங்க. வாழ்த்துக்கள், நல்லபடியாக பண்ணுவீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.